இங்க ஒரு பொண்ணு அவ அம்மா ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கொஞ்ச நேரத்துல சடனா ஒரு பனிமூட்டம் அங்க இருக்கிற பிளேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுது. அப்ப அந்த பனிமூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வேற வருது. அதனால அந்த பொண்ணு பயப்படுறா. இவ்வளவு நேரம் நார்மலா இருந்த வானம் எப்படி இப்படி மாறிச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப சடனா ஒருத்தன் அவளை இடிச்சு கீழே தள்ளி விட்டு ஓடி போறான். இதனால பயந்தவ உடனே எழுந்து அங்க இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்றா. ஆனா பனி அதிகமா இருந்ததுனால அவளால 1 மீட்டர் கூட கிளியரா பார்க்க முடியல. அப்ப அவளை தள்ளிட்டு ஓடி போனவன் இப்ப செத்து போய் தரையில கிடக்குறான். இதை பார்த்துட்டு பயப்படுறா. அப்ப அந்த பொண்ணோட அம்மா அங்க வரா. அதனால 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள வேகமா ஓடி போயிடுறாங்க. அப்ப ஷாப்பிங் மால்ல இருந்து வேற ஒரு அம்மா பையன் வெளியே போக பாக்குறாங்க. அப்ப லீசா அவங்களை ஸ்டாப் பண்ணி அந்த பனில ஏதோ பயங்கரமா இருக்குன்னு வான் பண்றா. ஆனா அந்த லேடி அவ சொல்றதை கேட்காம வெளியே போறா. அப்ப உள்ள இருக்கிறவங்க அந்த சிச்சுவேஷனை பார்த்து ஏதோ தப்பா இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா அப்ப கூட யாரும் வெளியே போறவங்கள தடுத்து நிறுத்தல. அப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேக்குது. அதனால எல்லாரும் டோர் கிட்ட போறாங்க. அப்ப அந்த லேடி டோர் ஓபன் பண்ண சொல்லி பயங்கரமா கத்துறா. அப்போ ஒரு மர்மமான சக்தி அவளை இழுத்துட்டு போயிடுது. அப்போ மால்ல இருக்கிறவங்க கண்ணு முன்னாடியே இந்த லேடி செத்ததை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட மாலோட மேனேஜர் அங்க வந்து தைரியமா இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மால்ல இருக்கிற டோர் லாக் பண்ண சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க கிட்ட டோர் நல்லா லாக் ஆகிருக்கு. அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், எந்த மான்ஸ்டரும் உள்ள வர சான்ஸ் இல்லைன்னு சொல்றான். அப்போ ஒரு சில பேர் மால்குள்ள யாரும் செத்து போய் கிடக்கிறத பாக்குறாங்க.